அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்குல பயிற்சி 2.8க்கு முன்னாடி இருக்க சம்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பெருக்கு தொடர்வரிசையின் கூடுதல் அது வந்து நமக்கு தெரியணும். ஸோ இப்போ பெருக்கு தொடர்வரிசை அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் இப்படியே போய்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கூடுதல். ஸோ இங்கிலீஷில் வந்து சம்மேஷன். The summation formula Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1. எப்போ அப்படின்னா r ஓட வேல்யூ 1 விட பெருசா இருக்கும்போது, r ஓட வேல்யூ 1 விட பெருசா இருந்ததுன்னா r முன்னாடி வரணும். இன்கேஸ் r ஓட வேல்யூ 1 விட சின்னதா இருந்ததுன்னா r பின்னாடி போயிடும், 1 முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ a into 1 minus r power n divided by 1 minus r. இன்கேஸ் r ஓட வேல்யூ 1 இருந்ததுன்னா அப்போ Sn என்னவா மாறும்னா n into a. ஓகேங்களா? இந்த 3 ஃபார்முலா முக்கியம். இது இல்லாம முடிவுறா உறுப்புகள் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் Sn ஃபார்முலா கேட்டாங்கன்னா இங்க எல்லாமே வந்து n அப்ளை பண்ணுவோம். ஸோ n தெரியல அப்படின்னா S இன்ஃபினிட்டி ஃபார்முலா a by 1 minus r. இதுலையும் அதிகபட்சமா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ S infinity is equal to a divided by 1 minus r. ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் 2.46 பார்க்கலாம். ஒன் மைனஸ் 3 9 மைனஸ் 27 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அப்போ என்னோட வேல்யூ 8. ஸோ n is equal to 8. a ஓட வேல்யூ 1, r ஓட வேல்யூ a2 divided by a1, a2 ஓட வேல்யூ -3 divided by 1 equal to -3. இப்போ Sn ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். Sn is equal to r ஓட வேல்யூ -3 அது less than 1 இருக்கிறதுனால ஃபார்முலா Sn is equal to a into 1 minus r power n divided by 1 minus r. a ஓட வேல்யூ 1 into 1 minus r ஓட வேல்யூ -3 whole power 8 divided by 1 minus r ஓட வேல்யூ மறுபடியும் மைனஸ்ன்றதால 1 plus 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ 1 into அதே தான் வரப்போது 1 minus. ஸோ -3 8 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் அப்படியே தான் இருக்கும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால வெளியே இருக்கிற மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 3 மட்டும் 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81, again 81. 4 times 3 மல்டிப்ளை பண்ணா 81 வருது. மறுபடியும் ஒரு 4 டைம்ஸ்னா 81. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 8 8 64 6561 divided by 4. இது மைனஸ் பண்ணா -6560 divided by 4. ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடியுதா பார்க்கலாம். -1 2 கேரி 6 1 கேரி 4 0. ஸோ -1640 தான் இதனுடைய ஆன்சர். தேங்க்யூ.